வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். கம்யூனிகேஷன் அப்படின்னா தகவல் தொடர்பு. ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் தென் மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது ஃபர்தராக டிவைட் ஆயிருக்கு. ஸோ பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் அப்படின்னா அது வந்து பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனலாக நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் டெலகிராஃப் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் டெலஃபோன், இப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன், மெசேஜிங் சிஸ்டம், எஸ்எம்எஸ் சிஸ்டம், ஃபேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போஸ்டல் நெட்வொர்க் தான் வந்து ரொம்பவே லார்ஜஸ்ட்டாக இருக்குது வேர்ல்டு லெவலில். கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரூரல் ஏரியாஸில் இருக்க பீப்புளை கூட ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி லெட்டர் மூலியமாக தான் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த போஸ்டல் சர்வீஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவில் எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 1837. ஸோ இதெல்லாம் வந்து எதை வச்சு செயல்படுது அப்படின்னா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புவாங்க. அண்ட் தென் பின்கோடு, போஸ்டல் கோடு, ஜிப் கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், ஸோ அதை வச்சு செயல்படும். ஸோ இந்த போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ஃபஸ்ட்டு எப்போ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 1852 கராச்சியில் தான் அது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த போஸ்டல் இது மாதிரி மெயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ குயிக் மெயில் சர்வீஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா. ஸோ 1975 தான் இந்த குயிக் மெயில் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த குயிக் மெயில் சர்வீஸ் அப்படின்றது இந்த போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், இந்த கோட் வச்சு தான் இதை வச்சு செயல்படுது. இந்த போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கோட் அப்படின்றது 1972 தான் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அடுத்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்பீட் போஸ்ட் சிஸ்டம், பார்சல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜாக இருக்குது. ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீஸு, ஸ்பீட் நெட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு முன்னோக்கி போயிட்டு செயல்பட்டுருக்கோம். அண்ட் தென் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் ஏஷியாலேயே வந்து இந்தியா தான் லார்ஜஸ்ட்டாக இருக்குது இன்ன வரைக்கும். ஈவன் 3ல் 2 இடத்துல இருக்கக்கூடிய ரூரல் ஏரியா பீப்புள்ஸ் கூட ஈவன் நமக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக செயல்படுது. ஏஷியாலே பார்த்திங்கன்னா இந்தியா தான் லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். ஈவன் அப்பார்ட் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ் தவிர ரூரல் ஏரியாஸில் கூட 3ல் 2 பங்கில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜஸான ஏரியாவில் கூட நம்மளால் ஈவன் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ டெலிஃபோன் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டைலிங், ஃபஸ்ட்டெல்லாம் எஸ்டிடி, அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கால் பண்ணணுன்னா கூட ஐஎஸ்டி சர்வீஸ், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இந்தியா ஃபுல்லாக செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. டெலிஃபோன் அப்படின்றது அது ஓரல் கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த growth ஆஃப் காமர்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இன்னும் நம்மளுடைய இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை அட் அ டைமில் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுதான் மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் ரெண்டு விஷயத்துக்காகவும் மெயினாக செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த மாஸ் கம்யூனிகேஷனே வந்து ஃபர்தராக பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியான்னு 2ஆக பிரிக்கலாம். பிரிண்ட் மீடியா அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நியூஸ் பேப்பர். லோக்கல் லெவல், ரீஜனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் எல்லா நியூஸையும் நம்மளால் நியூஸ் பேப்பர் மூலியமாக கன்வே பண்ண முடியும். அட் அ டைமில் லார்ஜர் பீப்புள்ஸை கவர் பண்ணக்கூடியதான் இந்த மாஸ் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்றது பார்த்திங்கன்னா ரேடியோ, டெலிவிஷன் இதில் ஆரம்பித்து இப்போ இன்டர்நெட் வரைக்கும் செயல்பட்டுருக்கு. ஸோ ரேடியோ ப்ராட்காஸ்டிங் 1923 ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பாம்பேயில். அண்ட் தென் இது வந்து ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஃபஸ்ட்டு செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதை 1936 கொண்டுட்டு வருவாங்க. ஆகாஷவாணி அப்படின்னு 1957 இதனோட நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான நியூஸ், ஸ்பெஷல் புல்லட்டின்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி இது மூலியமாக தான் வந்து நமக்கு ரீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க பீப்புளை. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் டெலிவிஷன். அதுக்கப்புறம் டெலிவிஷன் இது வந்து ஆடியோ அண்ட் விஷுவல் மோட், இது ரெண்டுலேயுமே நம்மளால் கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டெலிவிஷன் நெட்வொர்க் அப்படின்றது தூர்தர்ஷன், டிடி சேனல் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ரிமோட் ரூரல் ஏரியாஸில் கூட நமக்கு வந்து இந்த டெலிவிஷன் இருந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட் தான். மொபைல் ஃபோன் எல்லாத்துக்கும் எப்படி ரொம்ப இதாக இருக்கோ அதேமாதிரி மொபைல் ஃபோன் அப்படின்னாலே இன்டர்நெட் இப்போது. ஸோ இப்போ இன்டர்நெட் தான் வந்து நம்ம குளோபல் சிஸ்டமாக வந்து இப்போ குளோபல் சிஸ்டத்தில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி இப்போ ரொம்பவே நம்மளால் ஈஸியாக எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆக முடியுது, இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ் இது எல்லாத்தையும் நம்மளால் பரிமாறிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் about electronic media. And next comes satellite communication. So இந்த டெலிவிஷன், இந்த இன்டர்நெட், இந்த ஸ்பீட் இதெல்லாம் நமக்கு எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்னா சேட்டலைட் மூலியமாக தான். இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் ரொம்பவே பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் மெயினாக நமக்கு ஃபஸ்ட்லாம் எதுக்காகனா ஃபஸ்ட் ஒன் திங் இஸ் கம்யூனிகேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வெதர் ஃபார்காஸ்டிங், சர்வைலன்ஸ் ஆஃப் பார்டர் ஏரியாஸ், அதாவது
இந்த மிலிட்ரி இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பக்கத்தில் பார்டர் ஏரியாஸில் நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாஸில் வந்து கண்காணிக்கிறதுக்கு, அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் டைமில் நமக்கு ஈஸியாக முன்னாடி டிடெக்ட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த சேட்டலைட் வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவில் எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ 1969 நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த சேட்டலைட் சிஸ்டம் வந்து ஃபர்தராக பார்த்திங்கன்னா இன்சாட் ஐஆர்எஸ் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், இன்னொன்று இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம். இன்சாட் அப்படின்றது 1983 நமக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து மல்டிபர்பஸ்க்காக பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து டெலிகம்யூனிகேஷன், மெட்ராலஜிக்கல், அதாவது தகவல் பரிமாற்றத்துக்கும், அண்ட் தென் வானிலை பற்றி ஆராய்ச்சி இது பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் இது அடுத்தடுத்து நிறைய வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த இன்சாட் சீரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன் இந்த எல்லாத்துக்கும் மல்டிபர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணோம். இன்சாட் சீரிஸில் பார்த்திங்கன்னா ஜிசாட் சீரியஸ், கல்பனா 1, ஹாம்சாட், எடுசாட் இந்த மாதிரி நிறைய மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜிசாட் 7A அப்படின்றது தான் டிசம்பர் 19, 2018 நமக்கு நடந்து லான்ச் பண்ண கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்காக லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் அது சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்சாட் 1B அப்படின்றது வந்து 30th August 1983 ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சாட் 1B வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லான்ச் பண்ணது 1983 அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்த முடியுது அப்படிங்கிறது மெயினாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரேட் அப்படின்றது இட் பிளேஸ் அ ஃபினாமினல் ரோல் இன் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத். ஒரு கண்ட்ரியுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதாரத்துக்கு இந்த ட்ரேடு இன்னும் முக்கியமான ஒரு இதாக செயல்பட்டுருக்கு. ட்ரேட் அப்படின்றது பையிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டமில் இருந்தது. அண்ட் தென் மணி அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஈவன் ரைட் நவ் வி ஆர் ஃபாலோயிங் திஸ் மணி சிஸ்டம். ஸோ ஒரு பொருளை வாங்குறக்கோ விற்கிறக்கோ நம்ம மணி அப்படின்றது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட கண்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருந்து இம்போர்ட் பண்ணுறது குறைவாக இருந்தது அப்படின்னா அது ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. இந்த சேம் வே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகவும் இம்போர்ட் பண்ணுறது அதிகமாகவும் இருந்தது அப்படின்னா அது வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேட், இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடுன்னு 2 டைப்ஸாக டிவைட் ஆயிருக்கு. இன்டர்னல் அப்படின்றது டொமஸ்டிக் ட்ரேட், லோக்கல் ட்ரேட் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே நம்ம பண்ணுறது. இதுக்கு வந்து இந்த ரோட்வேஸ் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது கண்ட்ரி டு கண்ட்ரி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு நமக்கு வந்து இதை வந்து ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபாரின் ட்ரேடுக்கு நமக்கு ஃபாரின் கரன்சியோட வேல்யூவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றத இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இம்போர்ட் அப்படின்றது கடல் கடந்து நம்ம பொருட்களை அங்கேருந்து இங்கே வாங்குறது. எக்ஸ்போர்ட் அப்படின்றது இங்கிருந்து நம்ம ஃபாரின் கரன்சிக்கு விற்கிறது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் அப்படின்றது ரொம்பவே இட் பிளேஸ் அன் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த 2 மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபாரின் கரன்சி அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் முக்கிய பங்கு வகிக்குது. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ட்ரேட் அப்படின்றது நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து 2 கண்ட்ரிக்கு நடுவுலையும் நடக்கலாம். அப்படி நடந்தால் அது பைலேட்ரல் ட்ரேட். மோர் தென் 2 கண்ட்ரிஸ் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து மல்டிலேட்ரல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் நம்ம கண்ட்ரியில் மெயினாக எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டீ, ஜுவல்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ரப்பர், ஆர்டிகல்ஸ், கிளாஸ்வேர், பேப்பர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம மேஜராக இம்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், செமி ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு, டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து இம்போர்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இதுதான் இந்த ட்ரேட் அப்படின்றது டாப்பிக்கில் நமக்கு கவர் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 5. ஸோ ட்ரேட், கம்யூனிகேஷன், யூனிட் 5 என்டையராக இந்த லெசனே முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. தேங்க்யூ சில்ட்ரன்.